الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على أشرف خلق الله أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான எனதருமை இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, பரக்கத்து நிறைந்த அருள் பொதிந்த நாட்களிலே நாம் வீற்றிருக்கிறோம். கிடைப்பதற்கரிய பொன்னான நாட்கள், அமல் செய்வதற்கு அதிகம் தோதுவான நாட்கள். இந்த நாட்களில் குர்ஆன் ஓதுவது, அல்லாஹுவை திக்ரு செய்வது, அல்லாஹுவிடத்திலே துஆ செய்வது, பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது, உறவினர்களை பேணி வாழ்வது, தேவையானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது, அண்டை அயலாளர்களுக்கு உபகாரம் செய்வது, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, நோன்பு வைப்பது, இது போன்ற நற்கர்மங்களால் இந்த நாளை அலங்கரிக்க வேண்டிய நாளிலே நாம் வீற்றிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 8 நாட்கள் இருக்கிறதே, அதில் அதிகமான நாட்கள் ஸலஃபு ஸாலிஹீன்களாகிய முன்னோர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். காரணம், நோன்பு என்பது நமது தவறுகளுக்கு பரிகாரமாக இருக்கிறது. நரகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மை காக்கின்ற கேடயமாக நோன்பு இருக்கிறது. எனவேதான் இந்த புண்ணிய நாட்களில் அதிகமாக ஸலஃபு ஸாலிஹீன்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்னாரி 70 ஹரீஃபா. அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரே ஒரு நாள் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா 70 ஆண்டு பயண தொலைவுக்கு அவர்களுடைய முகத்தை நரகத்தை விட்டும் அல்லாஹ் தூரமாக்கி விடுகிறான் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் நோன்புக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதனால்தான் இந்த நாட்களில், அதிலும் குறிப்பாக துல்ஹஜ் பிறை 8 நாட்களும் அதிகம் நோன்பு வைக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த நாட்களில் நோன்பு வைக்க முடியாவிட்டாலும் கூட நாம் தவறவிடக் கூடாத ஒரு நாள் இருக்கிறது. அதுதான் அரஃபாவினுடைய நாள். எப்படிப்பட்ட நாள் அந்த நாள்? நமது மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக்கிய நாள், நமக்கு நியமத்துகளை எல்லாம் நிரப்பமாக செய்த நாள். அந்த நாளில் நாம் நோன்பு வைப்பதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அருள்மறை குர்ஆன் 5வது அத்தியாயம் 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த அரஃபாவுடைய இன்றைய தினம், இந்த நாள், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூரணமாக்கிவிட்டேன். என்னுடைய அருள்களையும் உபகாரங்களையும் எல்லாம் உங்களுக்கு நான் நிரப்பமாக கொடுத்து விட்டேன். இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என அருள்மறை குர்ஆன் 5வது அத்தியாயம் 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அந்த நமது மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்ட அந்த நாள்தான் அரஃபாவினுடைய நாளாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய ஒரு நாள் நோன்பு வைப்பது இருக்கிறதே, அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன், அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சர்க்காரே ஆலம் சர்தாரே தோ ஜஹான் ஷஃபீஉல் முத்னிபீன், மக்கத்து வேந்தர் மதீனத்து பேரரசர் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அரஃபாவுடைய அந்த தினத்தில் நீங்கள் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அதற்கு அல்லாஹ்விடத்திலே
2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சென்றுவிட்ட 1 வருட பாவம் இனி வருகின்ற 1 வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமான அந்த அரஃபாவினுடைய நோன்பை நாம் நிச்சயம் தவற விட்டுவிடக் கூடாது. அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா அந்த நோன்பை வைக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாராக. அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அரஃபாவினுடைய நோன்பு இருக்கிறதே, அதற்கு 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இங்கே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் இன்னபிற நபிமார்களோடும் சம்பந்தப்பட்ட முஹர்ரம் மாசத்தினுடைய அந்த ஆஷூரா நோன்பு இருக்கிறதே, அந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா சென்று விட்ட 1 வருட பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் இன்னபிற நபிமார்களோடும் சம்பந்தப்பட்ட முஹர்ரம் மாசத்தினுடைய அந்த ஆஷூரா நோன்பு இருக்கிறதே, அந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா சென்று விட்ட 1 வருட பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் முஹர்ரம் மாதம் ஆஷூரா நாளில் நோன்பு வைத்தால் 1 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் இன்னும் ஏராளமான நபிமார்களோடும் தொடர்புடைய அந்த நாளிலே நாம் 1 நாள் நோன்பு வைக்கிற பொழுது 1 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய அரஃபாவுடைய தினத்திலே நாம் நோன்பு வைக்கிற பொழுது 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அது சிறப்பல்லவா? நம்மை பற்றி அல்லாஹ் சொல்வான், குந்தும் ஹைர உம்ம, நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் நம்மை சிறப்பாக்கி இருக்கிறான். மட்டுமல்ல, நமக்கு வழங்கப்பட்ட வேதமாம் அல் குர்ஆனை அல்லாஹுவே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா தஜ்தமி உம்மத்தி அலா வலாலா, என்னுடைய சமுதாயத்தவர்கள் வழிகேட்டிலே ஒன்று சேர மாட்டார்கள் என்று சொன்னார்கள். முஸ்லிம் சமுதாயம் மொத்தமாக வழிகேட்டிலே ஒன்று சேராது என்ற அந்த வாக்குறுதியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே தோன்றிய சமுதாயத்தால் நாம் கடைசியானவர்களாக இருந்தாலும் கூட நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு சுவனத்திலே நுழைவது முதலாக உம்மத்தே முஹம்மதியாதான் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இது இந்த உம்மத்திற்குரிய சிறப்பல்லவா? அது மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா உம்மத்தே வஸத்தா, நடுநிலை சமுதாயமாக நம்மை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அது மட்டுமல்ல, எத்தனையோ சமுதாயங்கள் முற்காலத்திலே தோன்றினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தவறுதலாக பாவங்கள் செய்தாலும் கூட உடனே அல்லாஹுவால் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் உம்மத்தே முஹம்மதியாவாகிய நம்மை பொறுத்தமட்டில் தவறுதலாகவோ மறதியாகவோ நிர்பந்தமாகவோ ஒரு பாவம் ஒரு குற்றம் செய்தால் அதை அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான், தண்டிக்க மாட்டான் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அது மட்டுமல்ல, நாம் எங்கு அல்லாஹுவை வணங்க நினைக்கிறோமோ, இபாதத் செய்ய நினைக்கிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் நாம் வணங்கிக் கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றுதான், ஒரு ஆலயத்திற்கு சென்றுதான் அல்லாஹுவை வழிபட வேண்டும் என்ற நிர்பந்தம் நமக்கு இல்லை. பூமி முழுவதும் இறைவனை சுஜூது செய்யக்கூடிய இடமாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பதிலிருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹுவும் அதற்கு அனுமதித்தான். ஒட்டுமொத்தமாக
இந்த சமுதாயம் பூண்டோடு அழிக்கப்பட மாட்டார்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இவ்வளவு சிறப்புகளையும் இவ்வளவு மகிமைகளையும் இவ்வளவு உயர்வுகளையும் தாங்கிய இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்தான் தெரியுமா? இந்த சமுதாயம் யாருடைய உம்மத்தாக இருக்கிறது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிறது. எனவே அவர்கள் சய்யிதுல் அம்பியாக, சய்யிதுல் வராவாக, அவர்கள் இருலோக ரட்சகராக அவர்கள் இருப்பதன் காரணமாகத்தான் அவர்களுடைய உம்மத்திற்கு இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இவ்வளவு சிறப்பை கொடுத்த அல்லாஹ் அந்த அரஃபாவுடைய நோன்பிலும் கூட மற்ற நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட அந்த நோன்புக்கு கொடுக்காத கூலியை 2 வருட பாவங்களை மன்னிப்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, தாபீகளில் மிக பிரபல்யமாக அறியப்படுகின்ற சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அயத்திகு ஹதமக்கும், உங்களுடைய வேலைக்காரர்களை, உங்களுடைய ஊழியர்களை நீங்கள் எழுப்பி விடுங்கள். யதஸஹரூன லிஸௌமி யௌமி அரஃபா, அரஃபாவினுடைய நோன்பு வைப்பதற்காக வேண்டி அவர்கள் சஹர் செய்வதற்காக அவர்களை நீங்கள் எழுப்பி விடுங்கள் என சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்பவர்களாக இருந்தார்கள். என்றால் இந்த அரஃபாவினுடைய நோன்பை பொறுத்தமட்டில் நாம் மட்டுமல்ல, நம்முடைய பொறுப்பில் இருப்பவர்களும் இந்த நோன்பை வைக்க வேண்டும் என்பதில் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களாகிய நம்முடைய முன்னோர்கள், தாபீகள், தபா தாபீகள் எல்லாம் எவ்வளவு கவனத்தோடு இருந்தார்கள் என்பதைத்தான் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் வர இருக்கின்ற அந்த அரஃபாவினுடைய நோன்பை என்று நாம் பெருநாள் கொண்டாடுகிறோமோ அதற்கு முந்திய நாள் தான் அரஃபாவினுடைய தினமாக இருக்கிறது நமக்கு. எனவே நாம் என்று பெருநாள் கொண்டாடுகிறோமோ அதற்கு முந்திய தினமான அந்த அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு வைத்து அல்லாஹ் தருகின்ற 2 வருட பாவ மன்னிப்பை நாம் பெறுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதற்கு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.